Hello. இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் equation of the straight line என்ன அப்படின்னு பார்த்தோம்னா intercept formula. It's intercept form equation of the line using intercept form. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ பார்த்தோம்னா x by a plus y by b equal to 1 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க ரெண்டு சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? First question, find the equation of a line that cuts off equal intercepts on the coordinate axis and passing through the point 2, 3. ஏன்னா அந்த லைன் வந்துட்டு 2, 3ங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகும். நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய லைன் வந்து passing through the point 2, 3. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா it cuts off the equal intercept. அதாவது x இன்டர்செப்டும் y இன்டர்செப்டும் சேம். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் யூசிங் த இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட், பிங்கிறது ஒய் இன்டர்செப்ட். இப்போ இந்த ரெண்டு இன்டர்செப்டும் சேமா கட் ஆகுதுன்னு சொன்னாங்க. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இந்த பொசிஷன்ல கட் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த லைன் வந்துட்டு 2,3ங்கிற பாயிண்ட்டை நோக்கி பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது வந்து இங்க போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். பிகாஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் டினாமினேட்டர். ஸோ அப்படியே வந்து நம்ம நியூமினேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் by a is equal to 1 வரும். ஸோ ஏவால் மல்டிப்ளை பண்ணோம்னா we get x plus y is equal to a. இப்போ passing through the point என்னவா இருக்கு? Passing through the point 2, 3 அப்படின்னு பார்க்கும்போது இங்க x plus y is equal to a. So a is equal to 5. Therefore, x plus y is equal to 5 is the required equation of a line. Next question போலாமா? Find the equation of the line passing through the point 2, 2 and cut off intercepts on the axis for summer's line. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னோட இன்டர்செப்ட் ரெண்டையும் சம் பண்ணா உனக்கு 9 வரும். ஓகே, அந்த லைன் எது வழியா பாஸ் ஆகும்? 2, 2ங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இதை எப்படி மாத்தி எழுதலாம்? a is equal to 9 minus b எழுதலாம். இல்லைன்னா b is equal to 9 minus a எழுதலாம். நம்ம எதை ஃபாலோ பண்ணிக்கணும்? இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏவா வச்சுக்கிறோம், b 9 minus a எழுதுறோம். ஓகேவா? இப்போ x by a plus y by b equal to 1. இது வந்து given equation. சரி, given equation இல்லை. Equation of the straight line using the intercept form. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 9 minus a சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இதை வந்து நம்ம கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணோம்னா 9 minus a கான்ஜுகேட் கிடையாது, கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 minus a times x and a times y over a into 9 minus a equal to 1. எதனால கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்? Because we have to take LCM for a and 9 minus a. எதுக்கு LCM எடுக்கிறோம்? காமன் டினாமினேட்டர் கொண்டு வரலாம். அப்ப நான் அதை ஆட் பண்ண முடியும் by the help of fraction addition condition. Okay, இப்போ 9 times a minus a வால மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9 minus ax plus ay equal to a into 9 minus a அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ண வேண்டியதுலாம் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9x minus ax plus ay equal to 9a minus a square இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது வந்து passing through the point என்ன பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க? 2, 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 times 2 minus ax, that is a times 2, a times 2 because y is also 2 here, like the way we can get. So first element is to be 18 and next one is 2a, then 2a equal to 9a minus a square.
So 18 keeps the same. This is minus 4a equal to 9a minus 9 square. A that goes அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus a square minus 4a minus 9a equal to 18. 1 minute. Yes, we are putting here minus a2 this is plus a2. So here also plus a2. So வந்து இந்த term வந்து நமக்கு 0 ஆயிடும். Minus 2a plus 2a is 0 equal to 9a minus a square. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா 9a ஸ்கொயர் மைனஸ் 9a பிளஸ் 18 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 18 வரணும், அதே சமயம் ஆட் பண்ணால் 9 வரும், மைனஸ் 9 வரும். ஸோ த டூ நம்பர்ஸ் என்னன்னா -6 and -3. ஸோ அதை வந்து மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏவை காமனாக வெளியே எடுக்கிறோம். a minus 6 minus 3 a minus 6 equal to 0. So a minus 3 into a minus 6 equal to 0. So a is equal to 3 or a is equal to 6. a equal to 3 na b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 இருக்கணும். அதே சமயம் a equal to 6 na b ஓட வேல்யூ 3 இருக்கணும். ஸோ ரெண்டு விதமான ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். x by 3 plus y by 6 equal to 1 or x by 6 plus y by 3 equal to 1. இதுதான் வந்து நமக்கு தேவையான equation of the line. ஓகே, ஸோ இப்போ இந்த சம் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஒன்று வந்து equation of the straight line in intercept form தெரியணும். அந்த intercept formல கொடுத்துருக்க கண்டிஷனை அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்ல எழுத தெரியணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதை வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஏபி வேல்யூவை கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து ஜெனரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.